ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை அழகு கொஞ்சம் ஆழியாறு அறிவு திருக்கோயில் பற்றியும் பிரம்மஞானம்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மஞானம்னா என்ன? இறைநிலைக்கு பிரம்மம்னு பேர் உண்டு. அந்த நிலையை உணர்ந்து கொண்டா பிரம்மஞானம். உணர்கின்ற சக்தியைத்தான் நாம் பிரம்மஞானம்னு சொல்கிறோம். பிரம்மஞானத்தை எப்படி உணர்வோம்னா, அணுவாகி அண்டங்களாகி உலகங்களாகி ஓரறிவு ஆறறிவுன்னு உருவாகி எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு இறைவனாக காட்சி அளிக்கும். அந்த சக்தி தான் பிரம்மஞானம் ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மஞான பயிற்சிக்கு ஆழியாறு அறிவு திருக்கோயிலில் 3 நாள் பயிற்சி தராங்க. சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த இயற்கை அழகோடு வேதாத்ரி மகரிஷியோட ஆசிரமம் இருக்குது. அதில் நாம் அட்மிஷன் போட்டுட்டோம்னா உணவு உரையிலோட நமக்கு பிரம்மஞான பயிற்சி தராங்க. யோகாவில் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. என்னென்ன பயிற்சின்னா, கை பயிற்சி, கால் பயிற்சி, மகராசனம், கபாலபதி பயிற்சி, மூச்சு பயிற்சி, உடலை தேய்த்து விடுதல் போன்ற பயிற்சிகளை நாம் எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சோம்னா உடலை நாம் ரொம்ப வலிமையாக வச்சுக்கலாம். நமக்கு முறையாக செய்ய கற்றுக் கொடுக்கும்போது நாம் ரெகுலராக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, 9 மைய தவ பயிற்சி, துரியாதீத தவம் போன்ற தவ பயிற்சிகள்லாம் நாம் பயிற்சி எடுத்துக்கணும். யோகா பயிற்சிக்கு அப்புறம் அகத்தாய்வு கிளாஸ் உண்டு. அது 3 நிலைகள் எடுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை வாரம் ஒரு கிளாஸுன்னு 3 அகத்தாய்வையும் நாம் முடிச்சிருக்கணும். இந்த பயிற்சியெல்லாம் முடித்தாதான் நாம் பிரம்மஞான பயிற்சிக்கு தகுதியானவங்களாக இருப்போம். ஆழியாறில் 3 நாட்கள் நடக்கிற இந்த பயிற்சியெல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்களோட தான் செயல்படுது. தனி மனித ஒழுக்கம் இங்கு ரொம்பவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். மகரிஷியோட அறை பார்வைக்கு வச்சுருக்காங்க. அவர் உயிர் நீத்த டைம் இப்போவும் கடிகாரத்தில் பார்வைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 நாள் பயிற்சியில் என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மனங்கிறது இறைவனுடைய படைப்பு. அந்த மனசு என்ன நினைக்குதோ அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் நடக்கிறபடி அந்த மனசு அந்த செயலை தீவிரமாக நினைச்சோம்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும். அடுத்தது, கண்ணை மூடிக்கிட்டா தியானம் கிடையாது. நம்முடைய மனதை அலப்பாய விடாமல் நம்முடைய விருப்பம் போல மனசை நினைக்க வைக்கிறது தான் தியானம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அரிய கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, இறைவனை வெளியே தேடக்கூடாது, நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு, அதை நாம் உணரணுங்கிறது தான். இங்கே அருமையான நூலகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே தியான மண்டபம், மியூசியம் இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நாம் பார்வையிடலாம். எனக்கு பயிற்சி அளிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொன்னார். அது என்னென்னா, ஒரு தடவை மகரிஷியை ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். இல்லறத்தை திறந்தவனுக்கு பிரம்மஞானம் கிடைக்குமான்னு கேட்டாராம். அவர் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா இல்லறத்தோடு இருந்து இறைவனை உணர்வது தான் பிரம்மஞானம்னு சொன்னாராம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா பிரம்மஞானம்னா என்னன்னு? உனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்வது தான் பிரம்மஞானம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள். நான் இந்த பிரம்மஞான பயிற்சியில் கலந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினதில் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பயிற்சியும் வாய்ப்பும் அளித்த கீதா மகாலிங்கம் அம்மா அவர்களுக்கும் பானுமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த வீடியோவின் மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை பதிவாக போட்டிருக்கேன். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா ஆழியார் போயிட்டு வாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.